உலக பட்டினி தினத்தினை ஒட்டி வேப்பன அள்ளியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் விவசாய அணியின் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவினை வழங்கி மனிதனாக பிறந்த அனைவருக்கும் உணவு, உடை, இருப்பிடம், சுகாதாரம், கல்வி ஆகியவை சமமாக கிடைத்திட உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. மக்கள் உணவு இன்றி தவிப்பதற்கு போர், உள்நாட்டு நெருக்கடிகள், பருவநிலை மாற்றம், இயற்கை பேரிடர், பெருந்தொற்று போன்ற பல்வேறு காரணங்களால் மக்களுக்கு போதிய உணவு கிடைப்பது இல்லை. இதேபோல இன்றும் கூட பேருந்து நிலையம், ரயில்வே நிலையங்கள் மட்டுமின்றி மக்கள் கூடும் இடங்களில் உணவுக்காக கையேந்தி நிற்பதை பார்க்க முடிகிறது. இந்த அவலத்தினை போக்கிடும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் திரைப்பட நடிகருமான விஜய் உலக பட்டினி தினத்தில் தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் மதிய உணவு வழங்கப்படும் என்று அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பன அள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேப்பன அள்ளி பேருந்து நிலையம் அருகில் தமிழக வெற்றி கழகத்தின் மேற்கு மாவட்ட விவசாய அணியின் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் விவசாய அணியின் மேற்கு மாவட்ட தலைவர் நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவின் போது பட்டினி என்பது இல்லை என்பதை உருவாக்கிடும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவினை விவசாய அணியின் மாவட்ட தலைவர் அன்னதானத்தினை வழங்கி மனிதனாக பிறந்த அனைவருக்கும் உணவு, உடை, இருப்பிடம், சுகாதாரம், கல்வி ஆகியவை சமமாக கிடைத்திட உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதுபோல ஓசூர், தளி, கிருஷ்ணகிரி, பர்கூர், ஊத்தங்கரை ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு இடைவிடாமல் வழங்கப்பட்டது. அப்போது விவசாய அணியின் ஒன்றிய பொருளாளர் கோவிந்தராஜ், ஒன்றிய செயலாளர் அசோக், விவசாய அணி ஒன்றிய தலைவர் ரமேஷ், ஒன்றிய தலைவர் சந்திரசேகரன் மற்றும் நிர்வாகிகளான முருகேஷ், பிரபு, முருகேஷ் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்கள். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.